நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் ஆகும். எனக்காக எதையும் செய்வாரு, எனக்காக எதையும் திருப்புவாரு, எனக்காக எதையும் அடக்குவாரு, எனக்காக எதையும் உடைப்பாரு, எனக்காக எதையும் பிடுங்குவாரு, எனக்காக எதையும் நடுவாரு. உயர்வுகளை நடுவாரு, நன்மைகளை நடுவாரு, கேதுரு மரங்களை நடுவாரு, சீட்டி மரங்களை நடுவாரு, மிருது செடிகளை நடுவாரு, ஒலிவ மரங்களை நடுவாரு, தேவதாரு விருட்சங்களை நடுவாரு. வாழ்க்கை எப்படி வனாந்தரமா இருந்தாலும் தேவன் அதை வயல்வெளியா மாற்றுகிறவா, செல்வ செழிப்பாய் மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வமா இருக்கிறான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் சிறப்பானதை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. எனக்காக நான் நினைக்கிறதுக்கு மேல என் ஆண்டவர் சிறப்பானதை, பெஸ்டானதை வச்சிருக்கிறாரு. அதை நான் சுதந்தரிப்பேன். அவர் தேவன் என்பதற்கு என்னை அடையாளமா வைக்க போறார். அல்லேலூயா. புதுமையை எளிமையும் மாணவர்களை உயர்த்துகிற தெய்வம் ஆவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. ஆமென். உங்களை அடையாளமா மாற்ற போறார், உங்களை அற்புதமா மாற்ற போறார். வாழ்க்கை நிலை மாற போகிறது. மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். மாற்றுகிற கரம் உங்க மேல இருக்கிறது.